ஹை கைஸ், ஐ எம் விஎஸ் பாரதி. இப்போ அமெரிக்கா மற்றும் ஈரானோட போரானது ரொம்பவுமே தீவிரமா போயிட்டு இருக்கு. ஆனா ஈரானானது அமெரிக்காவை தாக்காம அரபு நாடுகள் மேல தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்கு. அரபு நாடுகள் மேல ஏன் தாக்குதல்கள் நடத்தப்படுது அப்படின்னா, அமெரிக்காவோட போர்ப்படை விமானங்கள், போர்தளங்கள் எல்லாமே அரபு நாடுகள்ல தான் இருக்கு. ஸோ அதனால அரபு நாடுகள் மேல தீவிரமா அட்டாக் போயிட்டு இருக்கு. அரபு நாடுகள் மேல தீவிரமா அட்டாக் போயிட்டு இருக்கிறதுனால அரபு நாடுகள் எங்கள நீங்க தாக்குறீங்க. தேவையில்லாம எங்க எங்க மக்கள நீங்க அச்சுறுத்துறீங்க. இதனால நீங்க பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு ஆளாகுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே இப்போ தகுந்த பதிலடிய ஈரானுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. இது தவிர இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இப்போ ஈரான்ல நிலநடுக்கம் வேற 4.6 அப்படின்ற ரிக்டர் அளவுகோல்ல பதிவாயிருக்கு. இது ஈரானுக்கு அடுத்தடுத்து பதிலடியா இடி மேல இடியா விழுந்துகிட்டே இருக்கு. என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனாலுமே இதை எல்லாத்தையுமே எங்களால பார்க்க முடியும், சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மேலே ஆகட்டும், அரபு நாடுகள் மேலே ஆகட்டும் இறங்கி அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இறங்கி அடிச்சது மட்டுமே இல்லாம இப்போ புதுவித போர் விமானமான ஃபைத்தாக் 2 அப்படின்ற புதுவித ஏவுகணைய இஸ்ரேல் மேல சீறி பாய்ச்சிருக்காங்க. இது 1700 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு இலக்க கூட அக்யூரேட்டா தாக்கி அழிக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. இது ரேடார்ல சிக்கவே சிக்காது அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அடுத்து என்ன அப்படின்னா, 5 கிலோமீட்டர் தூரத்தை ஒரே வினாடியில கடந்துரும் அப்படின்னு பேசப்படுது. இதனால இதை விண்ணுல ஏவுறதுனால உலக நாடுகளே ஈரானை பார்த்து இப்போ கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க. இதுக்கு மேலேயும் பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா, தூசி குண்டு அப்படின்ற ஒரு குண்டை விண்ணுல ஏவுறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. தூசி குண்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூசி குண்டு அப்படின்றது அதிக கதிரியக்கத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துமே தவிர மற்ற இடங்கள்ல எந்தவித பாதிப்பையுமே ஏற்படுத்தாது. இதை மட்டும் இப்போ ஈரான் வெளிப்படுத்திட்டாங்க, போட்டுட்டாங்க அப்படின்னா, இன்னும் போடப்படலை. ஆனா சில செய்திகள்ல வதந்திகள் இன்னும் பரவிட்டு தான் இருக்கு. இங்க குண்டு போட்டுட்டாங்க, தூசி குண்டு இங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இதெல்லாம் இன்னும் போடல மக்களே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் போடல. இதுக்கப்புறம் ஆனா பிரஷர் அதிகமா குடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஈரானானது இந்த அட்டாக்ல கண்டிப்பா இறங்கும் அப்படின்னு தான் சொல்லி பேசப்படுது. இந்த அணுகுண்டானது அதிகப்படியான பாதிப்பை தரலனாலுமே, ஆனா மக்களுக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி புதுவித நோய்களை ஏற்படுத்தும். அதாவது அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகி மேல போட்ட அணுகுண்டு மாதிரியே இது புதுவிதமான நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஆனா இதை கையில எடுக்கிறதும் எடுக்காம போறதும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து ஹார்மோஸ் ஜலசந்தியானது இப்போ மூடப்பட்டிருக்கு. 700 கப்பலுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் இன்னமுமே வெளியே போக முடியாம அங்க சிக்கி இருக்கு. சிக்கி இருக்கிற கப்பல்கள் வெறும் கப்பலா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அனைத்துமே லோடுகளோட நிக்குது. அதாவது எண்ணெய் லோடுகளோட நிக்குது. இப்போ அந்த இடத்துல யாருன்னா அட்டாக் பண்ணாலும், அதாவது இஸ்ரேல் அட்டாக் பண்ணாலும் சரி, ஈரான் அட்டாக் பண்ணாலும் சரி, அமெரிக்கா யார் அட்டாக் பண்ணாலும் சரி, பெரிய தீ விபத்து, பெரிய அங்க வெடி விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா உலக நாடுகளே பெட்ரோல் மற்றும் பங்குச்சந்தைகளின் நிலை ரொம்பவுமே எகிரி போயிடும். அதாவது இந்தியாவில் பெட்ரோல் விலையானது லிட்டருக்கு 170 வரையுமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமீரகம் இப்போ ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. நீங்க ஏற்கனவே எங்க எண்ணெய் கிடங்க தாக்கியிருக்கீங்க. நாங்க பதிலுக்கு எப்ப தாக்குவோம் என்னன்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால நீங்க போரை நிறுத்தல அப்படின்னா நாங்களுமே உங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க இதுவரையும் நடத்தின தாக்குதல்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா புர்ஜ் கலிஃபாவுல இப்போ பயங்கரமா தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி, அதாவது ஏஐயை பயன்படுத்தி பலவித வீடியோக்கள் யூடியூப்ல மற்றும் இன்ஸ்டாகிராம்ல இது போன்ற பலவித பலவித சமூக வலைதளங்கள்ல பரவப்பட்டிருக்கு. ஆனா இது முழுக்க முழுக்கவே பொய் அப்படின்ற செய்தி இப்போ வெளியாயிருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ரூமர்ஸை கிளப்பிவிட வேணாம். அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேஃபா இருக்கணும்.
பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா, தேவையில்லாத ரூமர்ஸ இப்போ நீங்க கிளப்பி விடாம இருந்தா மட்டும் தான் அவங்க அங்க சேஃபா இருக்க முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனையில அவங்க சிக்கிட்டாங்க அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க அவங்கள காப்பாத்த போணும் அப்படின்னு நினைச்சு, அங்க போறப்ப கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கு. ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால நீங்க தயவு செஞ்சு ரூமர்ஸ கிளப்பி விட வேணாம். ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற நாடுகள் இப்போ நீங்க போர நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கண்டனத்த தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது ஈரான் மேல நீங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதாவது காமேனிய கொன்னது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மேல கண்டனத்த தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நீங்க போர நிறுத்தல அப்படின்னா, இது பெரிய அழிவை ஏற்படுத்தும், பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கண்டனத்த தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இப்போ பேச்சுவார்த்தையில ஈடுபடல. போர நிறுத்துறதுக்கு எதுவுமே உடன்பாடு இல்லாத மாரி நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால, இப்போ 3வது உலகப் போர் ஏற்படுமா அப்படின்ற அச்சம் எல்லார் மத்தியிலுமே எழுப்பப்பட்டிருக்கு. இதனடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் ஒரு 5 வாரத்துல நாங்க ஈரான் அப்படின்ற ஒரு நாடே இல்லாத மாரி பண்ணிடுவோம். அதாவது உலக மேப்ல உங்க நாடே இருக்காது அப்படின்னு ஒரு மாரி தீவிரமா பேசியிருக்காரு. அதாவது கேங்ஸ்டர்லாம் எப்படி பேசுவாங்க, அந்த மாரி பேசியிருக்காரு. இது எல்லார் மத்தியிலுமே ரொம்பவுமே பரபரப்பா போயிட்டு இருக்கு. அமெரிக்கா, தெஹ்ரான், ஃபோர்டா இது போன்ற பல இடங்கள்ல அட்டாக் பண்ணியுமே, ஈரான்ல இருந்து எந்த ஒரு கதிரியக்க பொருட்களுமே வெளிவரவே இல்ல. ஸோ, அதனால அவங்க கிட்ட எந்த ஒரு அணு ஆயுதமுமே இல்ல. அவங்க கிட்ட அந்த மாரி ஆயுதங்கள் இருந்தாலும், இந்நேரம் உங்க மேல செலுத்தியிருப்பாங்க. ஸோ, அதனால அவங்க மேல தேவையில்லாம அணு ஆயுதங்கள நீங்க செலுத்துறது ரொம்பவுமே இறையாண்மைய கேவலப்படுத்துற மாரி ஒரு செயல் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா பாருங்க மக்களே, இப்ப நடக்கிற போருக்கு எல்லாமே அவங்க தான் காரணமா அப்படின்னு கேட்டா, நீங்க யார சொல்லுவீங்க? நான் கண்டிப்பா டொனால்ட் ட்ரம்ப தான் சொல்லுவேன். நீங்களே பாருங்க, இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெனிசுலா அதிபர கைது பண்ணி, அந்த நாட்டு எண்ணெய் வளங்கள் இனிமே என்னோடது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இத எல்லாருமே பெருமளவு பேசிட்டு இருந்தாங்களே தவிர, எதையுமே பொருட்படுத்தாம, சரி ஏதாவது பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பேசாம தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ 1 மாசம் கூட தாண்டி முடியல. இப்போ ஈரான் மேல தீவிரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ, அதனால இதனால உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டு போங்க. இப்போ அவர கையில அடக்கணும். அவர திமிருவாட்டத்த எல்லாமே ஒடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே அவங்கவங்க போர் விமானங்கள, அதாவது விளையாட்டு சாமான்கள கையில எடுத்தா தான் அவரு ஒழுங்கா இருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. இதனால உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதனால போர நாங்க தூண்டுறோம் அப்படின்ற மாரி அர்த்தம் இல்ல. அதாவது நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு ஆணவத்த எல்லாருமே சேர்ந்து உடைச்சாங்கன்னா தான், அதாவது இந்த இந்த ஆணவம் இல்லாம இருந்தா மட்டும் தான் உலக நாடுகள்ல அமைதி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இதனால உங்களோட கருத்து என்னன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ, இதுவரைய கிடைத்த தகவல வச்சு நான் உங்ககிட்ட கலந்து பேசினதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. அடுத்தபடியான எந்தவித தகவல் எது வந்தாலும் நான் உங்ககிட்ட கலந்து பேசத்தான் போறேன். ஸோ, விஎஸ் பாரதி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.